என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வருஷத்தினுடைய கடைசி வாரங்களிலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தை தொடர்ந்து கேட்போம். நீங்கள் இதை கேட்கறது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்த ஒரு சிலருக்காவது இதை அனுப்பி வையுங்கள். காரணம், இந்த நாட்களில் ஆண்டவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற தலைப்பிலே தியானித்து வருகிறோம். நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம், தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நிமிஷங்களுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க அழைக்கப்படுகிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நான் நேற்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். லூக்கா சுவிசேஷத்தின் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். ஒரு ஸ்டூவர்டை கூப்பிட்டு, உக்கிரானக்காரனை கூப்பிட்டு, நான் உன் கையிலே கொடுத்த பொறுப்புகளை எல்லாம், அதற்குரிய கணக்குகளை எல்லாம் எனக்கு நீ ஒப்புவிக்க வேண்டும். கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு மேனேஜர் டு ஹிஸ் எஸ்டேட் என்பதை நேற்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுத்த இந்த நாட்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி நிறைந்தவர்களாக ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும். பாருங்கள், ஒவ்வொரு நேரத்துக்கும் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நேற்று நம்ம தியானித்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்திற்காக நாம் கணக்கு ஒப்புவிக்க அழைக்கப்படுகிறோம். லூக்கா சுவிசேஷத்தின் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். இதை வெட்டி போடு. காரணம், இந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டி வைத்தேன். ரொம்ப பர்டிகுலராக எஜமான் அந்த அத்திமரத்தை பார்த்து வளர்த்திருக்கிறார். காரணம், அது ஒரு திராட்சை தோட்டம். ஒரு திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டி, அந்த தோட்டத்திலே இருக்கிற அந்த ஒரு அத்திமரத்தின் மேலே அந்த எஜமானுக்கு பார்வை. பிரியமானவர்களே, நம்முடைய எஜமான் ஞானம் உள்ளவர். அவர் எதையுமே ஒரு மதியினமாக செய்ய மாட்டார். நேற்று ஒரு செடியை வச்சுட்டு நாளைக்கு அது கனி கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறவர் அல்ல. பொதுவாக அத்திமரம் நாட்டப்பட்டு 3 ஆண்டுகள் அது கனி கொடுப்பதற்காக அது எடுத்துக்கொள்ளும். எனவே 3 வருஷத்தில் கண்டிப்பாக கனியை தேட மாட்டார்கள். எப்படி வளர்கிறது, கிளைகள் எப்படி இருக்கிறது, வேறு ஏதாவது இதற்கு போஷாக்கு குறைவாக இருக்குதா, இதில் தான் கவனம் செலுத்துவாங்களே தவிர கனியை தேட மாட்டார்கள். ஏன்னா அந்த ஒரு அத்திமரத்தை நட்டும் பொழுது இந்த எஜமானுக்கு தெரியும். மாத்திரமல்ல, 4ஆவது வருஷத்திலிருந்து 3 வருஷங்கள் அவர் அந்த கனி தேடி வருகிறார். பொதுவாக யூதர்களுக்கு 6 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா 7ஆவது வருஷம் அது அவர்களுக்கு ஒரு ஓய்வு வருஷம். எனவே அதில் மரத்திலிருந்து எந்த கனிகளையும் அவர்கள் பறிக்க மாட்டார்கள். அது வழிப்போக்கருக்காக விட்டு விடுவார்கள். அது தரையில் கீழே விழுந்துடும். பாருங்கள், அப்போது கிட்டத்தட்ட அந்த ஒரு அத்திமரத்திற்கு 7 ஆண்டுகள் கிருபையாய் கொடுக்கப்படுகிறது. 7 ஆண்டுகள் வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இந்த அத்திமரத்திற்கு கொடுக்கப்பட்ட ஏற்கனவே நாட்டப்பட்டு 3 வருடம், கனி கொடுக்க வேண்டிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் 3 வருடங்கள். இந்த 3 வருடங்களை அவர் இப்பொழுது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற அந்த நிலையிலே வந்து அத்திமரத்தை தேடி பார்க்கிறார். மரத்திலே கனி இல்லை. எனவே அவர் தோட்டக்காரனை அழைத்து, இதை வெட்டி போடு என்று சொல்லுகிறார். நல்ல கனி கொடுக்காத மரத்தின் வேறு அருகே அங்கே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே வாய்ப்புகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நான் இன்றைக்கு ரொம்ப முக்கியமாக, இந்த வருஷத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகள் எத்தனை யோசித்து பாருங்கள். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஏதாவது ஒரு பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வாய்ப்பளித்திருப்பார் இல்லையா? சில பிரச்சனையிலிருந்து மீண்டு வர ஒரு வாய்ப்பளித்திருப்பார். சில பாவங்களில் நீங்கள் அகப்படாமல் இருக்கும்படி தேவன் கிருபை தந்து வாய்ப்பளித்திருப்பார். உங்கள் பாவம் வெளியரங்கமாக இராதபடி, சரி இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் செய்யட்டும் என்று லோத்துக்கு சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பளித்திருப்பார். எத்தனை வாய்ப்புகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் பெரிய ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பளித்திருப்பார்.
திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பளித்திருப்பார், மனம் திரும்ப ஒரு வாய்ப்பளித்திருப்பார், திரும்ப எழும்ப ஒரு வாய்ப்பளித்திருப்பார். யோசித்து பாருங்கள், இந்த கடந்த 51 வாரங்களில் நீங்கள் பெற்ற வாய்ப்புகள் எத்தனை? இந்த வாய்ப்புகளை எல்லாம் என்ன செய்தோம்? தேவன் ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்து அடுத்த நாள் அதை தூக்கி போட்டுட்டு போகிற நிறைய பேரை இன்றைக்கி பார்க்குறோம். கொரோனா நாட்களில் தேவன் ஜனங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளை மறந்து திரும்ப இன்றைக்கி ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற மந்த நிலை, ஆவிக்குரிய மந்த நிலை, ஒரு அசதி, ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் என்ற உணர்வற்ற கூட்டங்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறாங்களே. ஒருவேளை இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வாய்ப்புகளுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? சிம்சோனுக்கு ஆண்டவர் வாய்ப்பளித்தார். யோசித்து பாருங்க, எத்தனை முறை அவன் கட்டப்படும் பொழுதெல்லாம் மறுபடியும் பாருங்க, ஒரு பெலிஸ்திய பெண்ணோடு சிநேகமாக இருந்து அந்த பெண்ணிடத்திலே அவன் திருமணம் முடித்து அந்த பெண்ணோடு அவன் வாழ முடியாமல் திரும்ப வெளியே வந்து 2வது முறை வேசியினிடத்திலே சென்றான், வெளியே வருகிறான். 3வது முறை தெளிலால் ஒரு பெண்ணிடத்திலே சென்று சிநேகமாக இருந்தான். யோசித்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் அவனுக்கு கிடைத்த வாய்ப்புகள். நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க, போன முறை ஜெயித்ததுனால இந்த முறையும் ஜெயிச்சிருவேன், போன முறை தப்பிச்சதுனால இந்த முறை தப்பிச்சிருவேன், போன முறை காப்பாற்றப்பட்டதுனால இந்த முறையும் காப்பாற்றப்பட்டுருவேன். இல்லை, தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பு, கிருபை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை மறந்துடக்கூடாது. கிருபைக்கு நம்ம ஒரு வேளை இன்றைக்கி நிறைய பேர் இந்த கிருபையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் கிருபையை இழந்தவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிருபையை போக்கடித்தவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிருபையை உதாசீனப்படுத்துறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் அப்படி தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புகளை நழுவ விட்டு ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் சிந்தினார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்குமே. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பையெல்லாம் நழுவ விட்டுவிட்ட எருசலேம் வாய்ப்புகளை தவற விட்டு விட்டார்களே. பெல்ஷாத்சார் என்னும் அந்த ராஜாவிற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு யோசித்து பாருங்க. தேவாலயத்திலிருந்து வந்த பொன் வெள்ளி பாத்திரத்தை அவனும் அவனுடைய வைப்பாட்டிகளும் மனைவிகளும் அவனுடைய பிரபுக்களும் அந்த அரண்மனையார்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பாத்திரத்தை எடுத்து தெய்வ பயம் இல்லாமல் அவர்கள் பயன்படுத்தின பொழுது ஆண்டவர் சாந்து பூசப்பட்ட சுவரிலே மனுஷ கையுறுப்பை வைத்து அவர்களை எச்சரித்தார். அவர் சொன்னார், நீ தராசில் நிறுத்தப்படும் பொழுது குறைய காணப்பட்டாய், உன்னுடைய ராஜ்யம் மட்டிட்டு பங்கிடப்படுகிறது, மேதியருக்கும் பெர்சியருக்கும் அது கொடுக்கப்படும். தானியேல் 5ஆம் அதிகாரத்தின் கடைசி 6 வசனங்கள் அதை தான் சொல்லுகிறது. எதுக்காக கர்த்தர் பெல்ஷாத்சார் ராஜாவை தானியேல் மூலமாக எச்சரித்தார்? அது அவனுக்கு கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டு அவன் தானியேலை உயர்த்துறதில் கவனம் செலுத்தினான். நடந்தது என்ன தெரியுமா? அவன் அந்த இரவு சங்கரிக்கப்பட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, எத்தனையோ வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த பாவத்தை செஞ்சு இன்றைக்கி இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருப்பீங்கன்னு சொன்னால் வாய்ப்புகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உனக்கு கொடுத்த வாய்ப்பு, உனக்கு கிடைச்ச வாய்ப்பு, நான் உன் மேல் வைத்த கிருபையினால் நீ பெற்ற வாய்ப்பு, இதெல்லாம் என்ன பண்ண? ஆண்டவர் கேட்டால் என்ன சொல்லுவோம்? அந்த ஒரு அத்திமரத்திற்கு வாய்ப்பளித்தார். ஆனால் அந்த வாய்ப்புகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய கட்டாயத்தில் அத்திமரம் இருந்தது. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாய்ப்புகள் கிருபையாய் காப்பாற்றுகிறார், திரும்ப காப்பாற்றுவார் என்று நமக்கு தெரியாது. முடிந்து போகலாம் அந்த கிருபை நாட்கள். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். எத்தனை கிருபைகளை தந்திருக்கிறார். வாய்ப்பை இழந்துடாதீங்க. கிடைத்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்க, பயன்படுத்துங்க. வாய்ப்புக்கு கணக்கு கொடுக்கணுன்ற உணர்வோடு மனம் திரும்புவோம். இந்த நாளினுடைய மனப்பாட வசனம் லூக்கா சுவிசேஷம் 19:42. இதை குறித்து கொள்ளுங்கள், மனப்பாடம் செய்யுங்க. திரும்ப பைபிள் படிக்கிற ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, பல வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைத்திருந்தாலும் ஆண்டவரே, திரும்ப நாங்கள் அதை உதாசீனப்படுத்தி நன்றி உணர்வு இல்லாதவர்களாய், ஆண்டவரே நாங்கள் நன்றி கெட்டவர்களாய் அந்த வாய்ப்புகளை எல்லாம் உதாசீனப்படுத்தி மீண்டும் நாங்கள் பழைய நிலைமைக்கு திரும்புகிறோமே, எங்களை மன்னியும். கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வாய்ப்புக்கும் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற அந்த கவனத்தோடு நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பேசும்
கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வருகிற வியாழனிலிருந்து, அதாவது 28, 29, 30 ஆகிய 3 நாட்களும் நம்முடைய ஜூம் மூலமாய் கீழே பார்க்குற இதே ஜூம் ஐடி மூலமாக நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். அந்த ஜூமில் ஒரு ஜெபம் ஒன்றை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்களும் நடத்தவிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய வெற்றியின் ஊழியங்கள் மூலமாக நானும் நம்முடைய அருமையான சகோதரர் மைக்கேல் ராஜ் அவர்களும் இணைந்து நடத்துகிறோம். நல்ல பாடல்கள், ஆண்டவருக்குள்ளே நம்ம பரிசுத்தப்படுத்தி அவரோடு நெருங்குவதற்கான வாய்ப்புகள். எனவே இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேமிலியாக கலந்து கொள்ளுங்கள். இரவு 9 மணிக்கு துவங்கி 10 மணிக்கு நம்ம அதை முடிச்சிருவோம். 1 hour மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஜனவரி 1ஆம் தேதி நம்முடைய அலுவலகத்தில் விருகம்பாக்கத்தில் பேர்ஷபா ஜெப மையத்தில் நமக்கு நியூ இயர் பிளெஸ்ஸிங் மீட்டிங் நடக்க இருக்கிறது. குடும்பமாக வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள், நாம் அன்றைக்கு ஒருவரை ஒருவர் சந்தித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜெபித்து கடந்து போவோம். God bless you all.